சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. இந்த போலன் ட்ரைனிங்குமே ரொம்ப ஹெக்டிக்கான, ரொம்ப என்ன சொல்கிறது, காம்ப்ளிகேட்டடான ட்ரைனிங்ஸ். ஏன்னா ஒவ்வொரு ட்ரைனிங்லையும் நம்ம உயிரை பணைய வைக்கிற ஒரு சூழ்நிலை வரும். எந்த ட்ரைனிங்லேயுமே நமக்கு ஹார்ட் என்லார்ஜ் ஆகலாம், இல்லை பிளட் ப்ரெஷர்ஸ் அதிகமாகலாம், இயர் ட்ரம் வெடிக்கலாம், அந்த மாதிரி சில முக்கியமான இன்ஜுரிஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நம்ம மூணுக்கு போனோம் அப்படின்னா என்ன மாதிரியெல்லாம் ரிசர்ச் அங்கே பண்ணணும், எப்படி நம்மளால் நம்ம செல்ஃபை ஹேண்டில் பண்ணிக்க முடியும், இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஹேபிட்டேட் செட் பண்ணாங்க. உள்ளே லூனார் டைம், மூணில் என்ன டைம் இருக்குமோ அந்த டைம், அதே மாதிரி காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணணுமோ நமக்கு ஒர்க் ஸ்கெட்யூல் கொடுப்பாங்க. அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஈவன் ஃபுட்டில் இருந்து நம்ம எல்லாமே அது மாதிரி ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்து மூணோடைய சாம்பிள் சாயில் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த மாடல் சாயிலில் பிளான்ட் எப்படி க்ரோத் பண்ணுறது அதெல்லாம் தொடங்கி எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் இது 7 நாள் நடந்துச்சு. உள்ளே போனோடனே லாக் பண்ணிடுவாங்க. 7 நாள் நம்ம வெளில வர முடியாது. நோ ஃபோன்ஸ், நத்திங். மூணில் இருக்கிற மாதிரியே தான் சேம். ராக்கெட்டோடைய ஸ்பீடும் அந்த மெஷின் ஸ்பின் பண்ணுற அதுலேருந்து வர ஆக்சலரேஷனும் ஒன்றா இருக்கும். ஸோ அந்த மெஷினில் இருந்து ஃபஸ்ட் ட்ரைனிங் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. பிளட் கம்ப்ளீட்டாக லெக்ஸுக்கு போகிறது, அதை நம்ம புஷ் பண்ணி கொண்டு வரணும். அன்கான்ஷியஸ் ஆகாமல் இருக்கணும். அன்கான்ஷியஸ் ஆகி அப்படியே இருந்தோம், அதாவது மெஷினும் ஸ்டாப் பண்ணலை அப்படின்னோம்னா ஹைபாக்சியா அதாவது பிளட்டில் ஆக்சிஜன் லெவல் ஃபுல்லாக கம்மியாகி இறக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வணக்கம், என் பேர் உதய் கிருத்திகா. என்னோடய சொந்த ஊர் தேனி மாவட்டம் அலிநகரம். சின்ன வயசுலேருந்தே என்னோடய ஆம்பிஷன் ஒரு ஆஸ்ட்ரோனாட் ஆகணும் அப்படின்றது தான். அந்த கனவு எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால், எனக்கு விவரம் தெரியாத ஒரு வயசில் ஒரு 3 years இருக்கிறப்போ அப்போயே எங்கள் வீட்டில் என்னை மூணுக்கு கூட்டிகிட்டு போங்க, செவ்வாய் கிரகத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சண்டை போட ஆரம்பிப்பேன். போனால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். எனக்கு அது அப்போ தெரியலை. நான் வளர்ந்து வரப்போ என்னோடய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நீ இப்படியெல்லாம் கேட்டிருக்க, இந்த மாதிரியெல்லாம் கேட்பேன், மூணுக்கு கூட்டிகிட்டு போ, மார்ஸ் கூட்டிகிட்டு போ அப்படின்னு. ஸோ அப்புறம் அப்பா டிரைவர் இல்லை, ராக்கெட்டில் போகணும், அந்த மாதிரி ஏதோ காரணங்கள் சொல்லி ஸ்கிப் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஸ்கூலுக்கு நார்மலாக போகிறப்போ எல்லா குழந்தைங்கள மாதிரி 5th standard 7th standard எல்லாம் படிக்கிறப்போ வேறு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அந்த மாதிரி கொஞ்சம் மைண்ட் மாறிச்சு. பட் 7th standard நான் படிக்கிறப்போ சுனிதா வில்லியம்ஸ் பற்றின ஒரு ப்ரோஸ் எங்கள் சப்ஜெக்டில் வந்துச்சு. அதப்போ அவங்களுடைய ஸ்பேஸ் ஷூட்டில் அவங்க இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆசை எனக்குள்ளே இருந்துச்சு. இப்போ நானும் ஆஸ்ட்ரோனாட் ஆகணும், நானும் இதை சம்மந்தமாக படிக்கணும், நானும் கண்டிப்பாக ஸ்பேஸ்க்கு போகணும் அப்படின்னு மறுபடியும் என்னுடைய அந்த ட்ரீம் அகெயின் இன்ஸ்பயர் ஆச்சு. ஸோ அது சம்மந்தமாக நிறைய புக்ஸ் அதுக்கடுத்து ரீட் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய அப்பா பார்த்திங்கன்னா ஒரு எழுத்தாளர், அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில், ஒரு NGOவில் ஒரு குறைவான சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க மதுரையில். அம்மாவும் ஒரு ப்ரைவேட் வக்கீல் ஆஃபீஸில் டைப்பிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் படித்ததெல்லாம் ப்ரெசன்டேஷன் கான்வென்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், தமிழ் மீடியமில் தான் நான் 1st standardலேருந்து 12th standard வரைக்கும் படித்தேன். ஸோ இந்த ஆஸ்ட்ரோனாட் ஆகணுன்ற ஆசை அப்படியே ஸ்கூல் டைமில் அப்படியே ஒரு சைடு இருக்கும்போது, இன்னொரு சைடு அப்பா நிறைய புக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. சில நேரம் புக்ஸ் வாங்க மணி இல்லைன்னா அவர் சாப்பிடாம கூட அந்த மணி சேவ் பண்ணிலாம் எனக்கு வீக்லி ஒன்ஸ் வரப்போ புக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ நிறைய ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்ட்ரகிளான சுச்சுவேஷன் தான். ஆனால் அது நடுவுலையும் என்னோடய கனவுகளுக்காக நிறைய புக்ஸ் வாங்குறது, அது ஓரியன்டான பிளேஸ் கூட்டிகிட்டு போய் எனக்கு சயின்டிஃபிக் ஓரியன்டான மியூசியம்ஸ் அந்த மாதிரி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலலாம் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த டைம். ஸோ இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கப்போ தான் 10th standard நான் இருக்கிறப்போ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்காக காம்படிஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த ஸ்பேஸ் வீக்கில். அப்போது இந்த ஒரு கட்டுரை போட்டி, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் விண்வெளி ஆய்வுடைய பங்கு என்ன அப்படின்றத பற்றின ஒரு கட்டுரை, ஒரு டாக்குமெண்ட்ரி நம்ம சப்மிட் பண்ணணும். அது அந்த நியூஸ் பேப்பரில் அது வந்த உடனே அப்பா இது ஆர்வமாக நிறைய படிக்கிறீல்ல, இப்படி ஒரு காம்படிஷன் வந்திருக்கு, நீ அட்டன் பண்ணு அப்படின்னாங்க. ஒரு சைடு 10th standard பப்ளிக் எக்ஸாம் ரெடி ஆகிட்டுருக்கிறேன், இன்னொன்று இது இப்படி ஒரு பெரிய விஷயம் இருக்குது, இதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ மார்னிங் ஈவினிங் படிப்பேன், நைட் ஃபுல்லாக இந்த காம்படிஷனுக்கு ரெடி பண்ணுவேன். நிறைய நான் புக்ஸ் ஆர்டிகல்ஸ் படித்தது, நிறைய நியூஸ் பேப்பர்லேருந்து வர ஆர்டிகல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சது மாதிரி நிறைய நான் சேர்த்து வச்சிருந்த எல்லா கலெக்ஷனும் எனக்கு அப்போ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது.
அப்போது வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷனோ லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ எதுவுமே இல்லை. ஸோ இன்னொன்று வெளியில் போய் நெட் சென்டரில் போய் அந்த மாதிரி எனக்கு பழக்கமும் இல்லை. ரொம்ப நான் ரிசர்வ்டான ஒரு சுச்சுவேஷன், ஒரு கிராமத்தில் அப்போ அந்த மாதிரி இருந்த ஒரு பீரியட். ஸோ அந்த சுச்சுவேஷனில் படித்து வச்சுருந்த தகவல்கள், நான் சேகரித்து வச்சுருந்த தகவல்கள் தான் அந்த காம்படிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த காம்படிஷன் நான் ரெடி பண்ணி அதை கொரியர் பண்ணி விட்டேன். நெக்ஸ்ட் ஒரு நவம்பர் போல் அந்த டைமில் எங்களுக்கு கால் வந்தது, இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கிறீங்க அப்படின்னு. ஸோ ஆனால் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு லெட்டர் வந்தது. அதில் தான் ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு தகவல் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இஸ்ரோக்கு இன்வைட் பண்ணாங்க, மகேந்திரகிரிக்கு போய் அவங்க அந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணி சந்திராயன் 1 இங்கே இருக்கும் அந்த அவார்ட், சந்திராயன் 1 டிசைன் அதை தான் அந்த அவார்டை க்ரியேட் பண்ணி எனக்கு தந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சயின்டிஸ்டோட இன்ட்ராக்ட் பண்ணேன். தென் உள்ள போய் சேட்டலைட் பார்ட்ஸ், ராக்கெட் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அதை நான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு என்னோடய ட்ரீம் நோக்கி இன்னும் போகிறதுக்கு. ஸோ அவங்க சொன்னாங்க 12th அகைன் இன்னொரு காம்படிஷன் வரும், அதுவும் சீனியர் லெவல் காம்படிஷன் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணாங்க. அகைன் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பையும் அந்த காம்படிஷன் வந்துச்சு, அட்டன் பண்ணேன். அதோடைய டாபிக் என்னன்னா வழிநடத்தும் விண்வெளி. இது வந்து ஹோல் ஓவர் டோட்டலாக ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, ஸ்பேஸ் ரிசர்ச்சர்ஸ் எந்த அளவுக்கு வந்து இந்த வேர்ல்டுடைய க்ரோத்துக்காக பயன்படுது அப்படின்னு ஒரு காமனான டாபிக் எல்லாத்துலேருந்து கவர் பண்ணணும். அந்த டாப்பிக்கு நான் அட்டன் பண்ணேன். பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அகெயின் ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு. தென் அகெயின் பேரண்ட்ஸோட அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு மகேந்திரகிரிக்கு போனோம். அப்போது இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ நான் சயின்டிஸ்ட் எல்லாட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு என்னுடைய ஆம்பிஷன் ஒரு ஆஸ்ட்ரோனாட் ஆகணும், அதுவும் வேறு எங்கேயும் இல்லை, இந்தியாவிலேருந்து ஆகணும் சார், இந்தியாவிலேருந்து ஹியூமன் ஸ்பேஸ் மிஷன்ஸில் ஆகணும் அப்படி சொன்னால் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்தியா வந்து எதிர்காலத்தில் இன்னும் சில வருடங்களில் இந்த மாதிரி மிஷன்ஸ் லான்ச் பண்ணுவாங்க, வாய்ப்பு இருக்குது, பட் நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படிலாம் கேட்டாங்க. என்னோடய வில்லேஜ் நேம் அலிநகரம் இதெல்லாம் சொல்கிறப்போ அவங்களால ஐடென்டிஃபையே பண்ண முடியலை. அவங்க சொன்னாங்க, ஓகேம்மா, பட் நிறைய நீங்கள் ட்ரைனிங்ஸ் எடுக்கணும், நிறைய நீங்கள் படிக்கணும், ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சிபிஎஸ்சியோ ஒரு மெட்ரிகுலேஷன் ஒரு பெரிய அதே மாதிரி ஒரு சிட்டிஸில் இருந்து நிறைய ட்ரைனிங்ஸ் ரீச் பண்ணுறதுக்கான பிளேஸில் கூட இல்லை, ஆனாலும் உங்களால் முடியும், நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் நிறைய விஷயம் எனக்கு தெரிய வந்தது. இப்போ நம்ம நிறைய படிக்கணும், ஏவியேஷன் ஓரியன்டாக நம்மளுடைய பேஸ் இருக்கணும் அப்படின்னு. ஸோ 12th நான் முடிக்கிறேன். என்னோடய பேரண்ட்ஸுக்கு இங்கே தேனியில் இருக்கிற ஏதாவது ஒரு லோக்கல் காலேஜில் ஒரு நார்மல் பேச்சுலர்ஸ் டிகிரி எது எங்கே ஃபீஸ் கம்மியாக இருக்கோ எப்படி சேர்க்கலாம் அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு என்னோட ஆசை என்னதுன்னா ஒரு நல்ல முக்கியமான ஒரு பெஸ்ட் ஏவியேஷன் யூனிவர்சிட்டியில் வேர்ல்ட் லெவல் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு. பேரண்ட்ஸால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் பட் என்னுடைய அந்த ட்ரீம் வந்து புஷ் பண்ணிகிட்டே இருந்தது. ஸோ நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நான் ஃபைண்ட் பண்ணது தான் யுக்ரைனுடைய நேஷ்னல் ஏர்ஃபோர்ஸ் யூனிவர்சிட்டி, வந்து இவானா கொஷிதோபா கார்கிவ் நேஷ்னல் ஏர்ஃபோர்ஸ் யூனிவர்சிட்டி, யுக்ரைன் கார்கிவ் சிட்டியில் அது இருக்குது. ஸோ அது ரொம்ப ஏன்ஷியன்ட்டான ஏவியேஷன் ஃபீல்டில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான யூனிவர்சிட்டி. ஸோ அந்த யூனிவர்சிட்டி இப்போ தான் ஒரு ஒன் இயராக இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்தது. ஸோ என்னுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், சர்டிஃபிகேட்ஸ், நான் என்னோடய கிரேட்ஸ் எல்லாம் வச்சு நான் அப்ளை பண்ணப்போ எனக்கு அதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுத்தாங்க. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பேச்சுலர்ஸில் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங். அது ஒரு நார்மல் டிகிரியில் ஸ்பெஷலைஸ்ட் டெக்னீஷியன் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங். அந்த 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆஃபர் லெட்டர் சென்ட் பண்ணாங்க. ஸோ ஆஃபர் லெட்டர் இப்போ வந்துருச்சு. ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் போய் நம்ம முடிச்சுட்டு வரணும் 30 லட்சம் வரைக்கும் தேவைப்படும், லிவிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே சேர்த்து அவ்வளோ வந்துடும், கவர் ஆகிடும். இதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஏன்னா வேறு ஒரு பெரிய லோன் எடுக்கிறதுக்கோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியோ அந்த மாதிரி வர எந்த இதுவுமே இல்லை. அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நான் ஏப்ரலில் 12th முடித்தேன். தென் நிறைய பேருடைய சப்போர்ட் சீக் பண்ண ஆரம்பித்தோம். நான் இஸ்ரோவில் காம்படிஷனில் வின் பண்ணப்போ மேகசினில் ஆர்டிகல்ஸாக வந்துருந்துச்சு. அந்த ஆர்டிகல்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு நம்ம போய் பீப்புளை ரீச் பண்ணுறதுக்கு. மீடியாவுடைய சப்போர்ட் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்போது ராகவா லாரன்ஸ் சாரும் விகடன் இணைஞ்சு பண்ண அறம் செய்ய விரும்பு திட்டத்தின் மூலமாக எனக்கு ஒரு உதவி அவங்க பண்ணாங்க. அது தவிர நிறைய தன்னார்வலர்கள், நிறைய அமைப்புகள், திண்ணை அமைப்பு தொடங்கி நிறைய அமைப்புகள், இந்த 4 வருடம் நான் உக்ரைனில் படிக்கிறதுக்கு தனி மனித
மனித சப்போர்ட் டைபீடியஸ் அப்படின்னு ஒரு ஒரு அண்ணா, அவங்க நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எனக்கு இயர்லி தொடங்கி ஏஆர் ரஹ்மான் சார் என்னோட 3 வருஷம், அதை செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் நான் யுக்ரைனில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்க சைட்லேருந்து அவரால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறாங்க. சாலமன் பாப்பையா சார் எவ்ரி இயர் எனக்கு வந்து அவருடைய பர்த்டே அந்த February டைமில் அவரால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி சிறிய அமைப்புகள் தொடங்கி இப்படி சொல்லிதான் நிறைய பேரை நான் மென்ஷன் பண்ணணும். நிறைய பேர் வந்து அவங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் எவ்வளோதான் இருக்கு, ஆனால் இதை நான் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மேகசின்ஸ் பார்த்து, ஆர்டிகல்ஸ் பார்த்து, ஆன்லைன் நியூஸ் பேப்பர்ஸ் பார்த்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. எல்லாருக்குமே அந்த டைமில் நான் தேங்க் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றதே நான் சொல்லுவேன். ஸோ இப்படிதான் என்னோட 4 year ஜேர்னி. யுக்ரைனில் எல்லாமே புதுசாக இருந்தது. ஒரு 17 வயசில் அங்கே போகிற ஒரு சுச்சுவேஷன். படிக்க ஆரம்பித்தேன். மணி ஹேண்ட்லிங் பண்ணுறது தொடங்கி ஏர்க்ராஃப்ட் ஓரியன்டாக நிறைய படிக்கணும், அது தொடங்கி எல்லாம் ஒரு டஃப்பாக இருந்தது. என்னோட -27 கிட்ட போகும் டெம்பரேச்சர். எல்லாமே புதுசாக இருந்தது. ஃபஸ்ட் இயர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அடுத்து போக போக என்னால் பழக முடிஞ்சது. லோக்கல் லாங்குவேஜ் ரஷ்யன் தான் பேசி ஆகணும். ஸோ ரஷ்யன் வந்து யூனிவர்சிட்டியில் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. இந்த 4 years நிறைய தியரியை விட அதிகமாக ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் இருந்தது. ஃபைனல் இயர் 92.5% வாங்கி கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இந்த 4 year ஜேர்னி வந்து ரொம்ப பெருசு. நிறைய பேருடைய சப்போர்ட் அதுக்குள்ளே அடங்கி இருக்கு. அந்த உதவி பண்ண எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி செலுத்த விரும்புகிறேன். அதே மாதிரி ஃபைனல் இயர் நான் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஓகே இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கொஷின் இருந்தபோது அப்போ தான் எனக்கு வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்தியா சீக்கிரத்தில் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் மிஷன், அதாவது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புகிற திட்டத்தை ஆரம்பிக்க போகுது, அது செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, நம்ம ஒரு சைடு நம்ம ஒரு ட்ரீமுக்காக நம்ம போயிட்டுருக்கோம், இன்னொரு சைடு இந்தியாவோடைய ஓப்பன் அப்பும் வருது, அப்போ நம்ம கரெக்டான பாத் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இப்போ நமக்கு எஜுகேஷன் மட்டும் ஒரு விண்வெளி வீரர் ஆகுறதுக்கு மெயின் திங் இல்லை, ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் அண்ட் நிறைய ட்ரைனிங்ஸ் அண்டர்கோ பண்ணணும். நிறைய ட்ரைனிங்ஸில் நம்மளுடைய கேப்பபிலிட்டியை வெளிப்படுத்தணும், நம்ம இன்னும் நிறைய பழகணும். ஸோ இந்த ட்ரைனிங்ஸ்லாம் எங்கே எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனல் இயர் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். சர்ச் பண்ணுறப்ப தான் எனக்கு கிடைச்சது வந்து போலந்தில் இருக்கிற அனலாக் ஆஸ்ட்ரோனாட் ட்ரைனிங் சென்டர் அப்படின்ற அந்த ஒரு பயிற்சி நிறுவனம். ஃபர்ஸ்ட் டைம் 2019 மிலிட்ரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏவியேஷன் மெடிசன் போலண்ட் இந்த நிறுவனத்தோட இணைஞ்சு ஆஸ்ட்ரோனாட் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஓப்பன் அப் பண்ணாங்க. இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் போலண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்படி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் அந்த டயத்தில் நான் ஃபைனல் இயரில் இருந்தேன். ஒரு சைடு வந்து ஸ்டடீஸ், யூனிவர்சிட்டி போகணும், இன்னொரு சைடு ஜிம், ஸ்கூபா டைவிங், வேறு என்னென்னலாம் நான் பண்ணி அந்த ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ண முடியுமோ அது பண்ணிட்டு இருந்தேன். அப்போது போலண்டில் இருக்கிற அனலாக் ஆஸ்ட்ரோனாட் ட்ரைனிங் சென்டர் பற்றி தெரிய வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் போலிஷ் மிலிட்டரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏவியேஷன் மெடிசன் போலண்ட் இந்த அனலாக் ஆஸ்ட்ரோனாட் ட்ரைனிங் சென்டரோட கம்பைன் பண்ணி ஆஸ்ட்ரோனாட் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு முன் வந்திருந்தாங்க. இது அந்த போலண்ட் ஹிஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம். இந்த இதெல்லாம் இருக்கிறப்போ நான் யூனிவர்சிட்டியும் போவேன், ஜிம், ஸ்கூபா டைவிங், என்னோடய ட்ரைனிங்காக நான் ரெடி ஆகணும், மற்ற எக்ஸாம்ஸ் அதுக்கும் படிச்சுட்டு இருப்பேன். ஸோ இவங்க வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க, பர்சனல் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணாங்க, சைக்காலஜிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. இதெல்லாம் கண்டக்ட் பண்ணி ஃபைனலிஸ்ட் அவங்க சூஸ் பண்ணாங்க. அப்போ 2019 இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நான் செலக்ட் ஆனேன். ஸோ யுக்ரைனில் ட்ரைனிங் முடிச்சுட்டு இந்தியா வந்து விசா அப்ளை பண்ணி அடுத்து போலண்ட் போனேன். இந்த போலண்ட் ட்ரைனிங்குமே ரொம்ப ஹெக்டிக்கான, ரொம்ப என்ன சொல்கிறது, காம்ப்ளிகேட்டடான ட்ரைனிங்ஸ். ஏன்னா ஒவ்வொரு ட்ரைனிங்லையும் நம்ம உயிரை பணைய வைக்கிற ஒரு சூழ்நிலை வரும். எந்த ட்ரைனிங்லேயுமே நமக்கு ஹார்ட் என்லார்ஜ் ஆகலாம், இல்லை வந்து பிளட் ப்ரெஷர்ஸ் அதிகமாகலாம், ஏர் ட்ரம் வெடிக்கலாம், அந்த மாதிரி சில முக்கியமான இன்ஜுரிஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் இந்த ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு தோணுனதுக்கு காரணமே ஏன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணது இதுக்காக தான். நிறைய பேருடைய ஸ்பான்சர்ஷிப்ஸ், நிறைய பேருடைய சப்போர்ட்ஸ் நமக்கு இருக்குது. அப்போ அவங்கக்கிட்ட நான் சொன்னதெல்லாம் நான் ஆஸ்ட்ரோனாட் ஆகணும் அப்படின்றத சொல்லி தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அப்படின்றப்ப நான் கண்டிப்பாக அந்த ஸ்டெப் எடுக்கணும்னு டிசைட் பண்ணி போலாண்ட் போனேன். போலண்டில் ஃபர்ஸ்ட் மிஷன், இது எனக்கு 10 விதமான மிஷன் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் மிஷன் பார்த்தீங்கன்னா 3 அனலாக் மிஷன். இது ஒரு நம்ம மூணுக்கு போனோம் அப்படின்னா என்ன மாதிரியெல்லாம் ரிசர்ச் அங்கே பண்ணணும், எப்படி நம்மளால் நம்ம செல்ஃபை ஹேண்டில் பண்ணிக்க முடியும், இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஹேபிட்டேட் செட் பண்ணாங்க. உள்ளே வந்து லூனார் டைம், மூணில் என்ன டைம் இருக்குமோ அந்த டைம், அதே மாதிரி காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணணுமோ நமக்கு ஒர்க் ஸ்கெட்யூல் கொடுப்பாங்க. அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஈவன் ஃபுட்டில் இருந்து நம்ம எல்லாமே அது மாதிரி ஃபாலோ பண்ணணும்.
ஸோ அதுக்குள்ளே வந்து என் கூட 3 பேர் இருந்தாங்க. அது எனக்கு அறிமுகமாகாத நபர்கள், போலண்ட்லேருந்து வந்தவங்க. இப்படி தான், ஏன்னா ஒரு மிஷனுக்கு போகிறப்போ இப்படி தான் இருக்கும். ஸோ சேம் ஃபீலிங். ஜஸ்ட் அது இடத்துல இருக்க அது கிராவிட்டி மட்டும்தான் இருக்குது, அதுதான் டிஃப்ரெண்ட். மற்றபடி ஒரு ஃபுல்லாக அந்த மூணில் ஒரு ஹேபிட்டட்டில் இருந்து என்ன இருக்குமோ அந்த செட் கொடுத்துருந்தாங்க. மைக்ரோலஜிஸ்ட் நாங்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு ஃபீல்ட்லேருந்து ஒவ்வொரு பர்சன் வந்திருப்பாங்க. நாங்கள் மைக்ரோ கிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவோம், அல்ஜை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து மூணோடைய சாம்பிள் சாயில் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த மாடல் சாயிலில் பிளான்ட் எப்படி க்ரோத் பண்ணுறது அதெல்லாம் தொடங்கி எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் இது வந்து 7 நாள் நடந்துச்சு. உள்ளே போனோடனே லாக் பண்ணிடுவாங்க. 7 நாள் நம்ம வெளில வர முடியாது. நோ ஃபோன்ஸ், நத்திங். மூணில் இருக்கிற மாதிரியே தான் சேம். வெளியில் நமக்கு ஈவினிங்காக இருக்கும், பட் உள்ள டைம் மார்னிங் ஆன்சரா அப்போ தான் நம்ம எழுந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் மிஷன் போயிட்டு இருந்துச்சு. காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், இந்த மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சோம், எவ்வளோ வாட்டர் குடித்தோம், எவ்வளோ யூரின் நாங்கள் போனோம், அந்த யூரினுடைய pH லெவல் என்ன, அது மாதிரி எவ்வளோ கிராம் ஃபுட் சாப்பிட்டீங்க, ஒவ்வொரு ஃபுட்டில் இப்போ கேரட் இருக்குது, ஆலிவ்ஸ் இருக்குன்னா அது எவ்வளோ கிராம் சாப்பிட்டீங்க, உங்கள் மைண்ட் எப்படி இருந்துச்சு, யார் கூட என்ன இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இன்னைக்கு பண்ணதோடைய ரிசல்ட் என்ன, ப்ராக்ரெஸ் என்ன, அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து அந்த இதில் வந்து ஓஎஸ்ல அப்டேட் பண்ணணும். ஸோ அதை வச்சு தான் இடத்துல இருக்கிறவங்க அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, நம்மளுடைய இது எப்படி என்ன போயிட்டுருக்கோம், நமக்கு வந்து ஏதாவது சிக்னஸ் இருக்கா, இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, இல்லாட்டி நம்முடைய டிப்ரெஷன் லெவல் எப்படி இருக்குது, நமக்கு ஓவர் கம் பண்ண முடியுதா. ஏன்னா ஒரு சின்ன இடத்துல யாருமே முன்ன பின்ன தெரியாத 4 பேர் 7 நாளுக்கு மேலே நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டிப்ரெஷன் அதிகமாகும். ஒரே இடத்துல ஒரே மாதிரி ரோபோட்டிக்காக ஒர்க் பண்ணுறப்ப அதெல்லாம் அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 7 நாள் வந்து இருந்துச்சு. இந்த 7 நாள்லையும் அவங்க பண்ண என்னென்ன எதிர்பார்த்தவங்களோ எதிர்பார்த்ததுக்கும் அதிகமாக ரிசல்ட் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இதான் 3 அனலாக் மிஷன். அடுத்த 7 நாள் வந்து இன்னும் அடுத்த 3 பேரோட, யூகேலேருந்து ஒருத்தவங்க, போலண்ட்லேருந்து, ஜெர்மனிலேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க 3 பேரோட நான் 4வது ஆளாக அந்த மார்ஷியன் அனலாக் மிஷனில் இருந்தேன். ஆக்சுவலி இந்த 10 ட்ரைனிங்கும் நான் ஒரு ஆள் தான் கண்டினியூஸாக இது பண்ணேன். மற்றவங்க வந்து இதோடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஆஸ்ட்ரோனாட் ட்ரைனிங்னா எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுறதுக்காக வந்து அட்டன் பண்ணாங்க. செகண்ட் மிஷனில் நான் இருந்தேன். 3 புதிய நபர்கள் அதே மாதிரி உள்ள மார்ஷியன் டைம் செட் இப்போ வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், மார்ஸில் பண்ண வேண்டிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவங்க சொல்கிற கொடுத்துருக்க ஸ்கெட்யூலை ஃபாலோ பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். அதாவது நம்ம க்ரூ மெம்பர்ஸோட சில நேரம் நமக்கு சில ஆர்கியூமெண்ட்ஸ் வரும், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். அதையும் ஓவர் கம் பண்ணி எப்படி கோஆப்ரேட்டிவாக இருந்து ஒர்க் பண்ணுறோம், அதுதான் முக்கியம். ஸோ அதெல்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க. நம்ம மென்டல் ஸ்ட்ரென்த், எபிலிட்டி எல்லாமே செக் பண்ணுவாங்க. அதுதான் இந்த மிஷனுடைய முக்கிய நோக்கம். ஸோ இப்படி அவங்க செக் பண்ணி இந்த 7 டேஸ்க்கு அடுத்துட்டு 14-15 டேஸ் நான் வந்து ஒரே இடத்துல வந்து எதுவுமே இல்லாமல் அண்டர் சூப்பர்விஷன் அண்ட் அவங்களுடைய எப்படி நம்ம கவர் பண்ணுறோம், ப்ராஜெக்ட்ஸ் கவர் பண்ணி ரிசல்ட் கொண்டு வரோம் அதில் என்ன. ஸோ அதுக்கடுத்து நான் சொல்ல வேண்டிய முக்கியமான மிஷன் வந்து சென்ட்ரிஃபியூஜ் ட்ரைனிங். நான் சொன்ன மாதிரி போலண்டோடைய மிலிட்டரி இன்ஸ்டியூட் ஆஃப் ஏவியேஷன் மெடிசன் ஃபஸ்ட் டைம் அவங்க கம்பெயின் ஆனால் அந்த ட்ரைனிங். இவங்க வந்து இதுக்கு முன்னாடி அந்த ஏர்ஃபோர்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இந்த சென்ட்ரிஃபியூஜ் மெஷின் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு யூஸ் பண்ணுறப்போ நான் ஒரு ஃபாரினர். ஸோ அவங்க ரொம்ப ஃபஸ்ட்டு யோசிச்சாங்க எப்படி நான் ஹேண்டில் பண்ண போகிறேன்னு. நார்மலாக ஜிஃபோர்ஸ் ட்ரைனிங் எடுக்கிற ஏர்ஃபோர்ஸ் கேண்டிடேட் வந்து அவங்க பண்ணுற ப்ரொஃபைல் வேறு. பட் நாங்கள் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ராக்கெட்டில் இருந்தோன்னா எப்படி ஃபீல் பண்ணுவோம்னா, ராக்கெட் இப்படி வெர்டிக்கலாக எர்த்தோட கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக ட்ராவல் பண்ணும். அப்போது நம்மளோட பிளட் மொத்தம் வந்து காலுக்கு வரும். எப்படி நம்ம மசில் டைட் பண்ணி அந்த பிளட்டை மேனுவலாக பிரெயினுக்கு ரீச் பண்ணணும், எப்படி அன்கான்ஷியஸ் ஆகாமல் இருக்கணும், எவ்வளோ ஆக்சலரேஷன் ஸ்பீடு கொடுக்கணும், எல்லாம் அவங்களுக்கு அது தெரியும். அதை எங்களுக்கு டீச்சும் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் இருக்கும். இந்த சென்ட்ரிஃபியூஜ் மெஷின் இந்த ட்ரைனிங் எடுக்கிறது மூலமாக பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் வரும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும், எப்படி இந்த ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு ப்ளஸ் கிளாஸ் இருக்கும். தென் இந்த மெஷினுக்குள்ளே எங்களை வைப்பாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் இந்த மெஷின் இருக்கிறப்போ நார்மல் ஜிஃபோர்ஸ் பைலட்டுக்கு அவங்களுக்கு கொடுக்குற ஆக்சலரேஷன் வேறு. இப்போ அந்த மெஷினில் ராக்கெட்டில் எப்படி என்ன ஃபோர்ஸ் ராக்கெட் இருக்குமோ, என்ன ஸ்பீட் அது போகுமோ அந்த சேம் ஆக்சலரேஷன் எங்களுக்கு இருக்கும். அப்படியே அது மெஷின் ஸ்பின் ஆகும். அது ரெண்டுமே ஈக்குவல். ராக்கெட்டோடைய ஸ்பீடும் அந்த மெஷின் ஸ்பின் பண்ணுற அந்த அதுலேருந்து வர ஆக்சலரேஷனும் ஒன்றா இருக்கும். ஸோ அந்த மெஷினில் இருந்து ஃபஸ்ட் ட்ரைனிங் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. பிளட் கம்ப்ளீட்டாக லெக்ஸுக்கு போகிறது, அதை நம்ம புஷ் பண்ணி கொண்டு வரணும். அன்கான்ஷியஸ் ஆகாமல் இருக்கணும். அன்கான்ஷியஸ் ஆகி அப்படியே இருந்தோம், அதாவது மெஷினவும் ஸ்டாப் பண்ணலை அப்படின்னோம்னா
ஹைபாக்சியா வந்து அதாவது பிளட்ல ஆக்சிஜன் லெவல் ஃபுல்லாக கம்மியாகி இறக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ரைனிங் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, மசில் ஒர்க் அதிகம் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. இதுதான் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ட்ரைனிங் நான் அட்டன் பண்ணது அப்படின்னு சொல்லலாம். நிறையா நமக்கு ஃபஸ்ட்டு மென்டலாக நம்ம ப்ரிப்பேர் ஆகி அந்த மெஷினில் உட்காரணும். ஃபுல்லாக என்னுடைய பிளட் ப்ரெஷர், என்னுடைய ப்ரீத்திங் லெவல், பல்ஸ் லெவல் செக் பண்ணுறதுக்கு ஃபுல் வயர் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மெஷினில் அவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபைல்ஸ் டிஃப்ரெண்ட் ஏர்க்ராஃப்டோடைய டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் நான் பண்ணேன். அதாவது அசென்ட், தென் ஆக்சலரேஷன், தென் ஆர்பிட் ஆகி மறுபடியும் டிசென்ட் ஆகுறது, எல்லா ப்ரொஃபைலும் கொடுத்தாங்க. அவங்க எதிர்பார்த்ததுக்கும் அதிகமாக நான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணேன். ஏன்னா நான் அப்போ அது ரொம்ப யங் ஏஜ், நான் ஒன்லி இப்போ பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு போனேன். அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி தெரியல, நீங்கள் நல்லா ஹாப்பி ஃபேஸோட பயப்படாமல் கான்ஃபிடென்ட்டாக பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நான் தான் ஃபஸ்ட் டைம் அந்த அவங்க ஓப்பன் பண்ணியிருக்கிற இந்த ஃபீல்டில் ஃபஸ்ட் பர்சனாக நான் தான் அட்டன் பண்ணேன். ஸோ அதுக்கடுத்து நாங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சேன், சோயூஸ் எம்எஸ் ராக்கெட்டோடைய ப்ரொஃபைல் அட்டன் பண்ணணும்னு. ரஷ்யாவுடைய சோயூஸ் எம்எஸ் ராக்கெட்டுடைய சேம் ஆக்சலரேஷன் இந்த சென்ட்ரிஃபியூஜ் மெஷினில் செட் பண்ணி அது சஸ்டெயின் பண்ணணும்னு கேட்டேன். அவங்க இது ரொம்ப ரிஸ்க், ஈவன் நாங்கள் ஏர்ஃபோர்ஸ் கேண்டிடேட் கூட நாங்கள் சஜஸ்ட் பண்ண மாட்டோம், அது நீங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்திருக்கிறீங்கன்றப்போ இது வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும் அப்படி சொன்னாங்க. பட் எனக்கு ஏதாவது ஒரு எக்ஸப்ஷனலாக ஒன்று முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ ஃபைனலாக அவங்க மெடிக்கல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு மனசே இல்லாமல் ஃபஸ்ட்டு அக்ரி பண்ணாங்க. ஸோ அவங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க எப்படி ஆகணும். இதுக்கு முன்னாடி பிளட் ஃபுல்லாக அவங்க காலுக்கு போச்சு, இப்போ வந்து டேரெக்டாக அந்த ஃபோர்ஸ் உங்கள் ஹார்ட்டுக்கு வந்து தாக்கும். அதனால் இப்போ அந்த நீங்கள் எடுத்திருக்க இது வரைக்கும் அப் டு 60 வரைக்கும் நான் பண்ணேன். இப்போ இவ்வளோ ஃபோர்ஸும் உங்கள் ஹார்ட்டுக்கு வரும், ஹார்ட்டில் மைனர் டு மேஜர் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டில் டு யூ வாண்ட் டு டேக் அந்த மாதிரி கேட்டாங்க. நான் கண்டிப்பாக நான் அதை எடுத்து ஆகணும்னு சொன்னேன். ஸோ தென் அது பண்ணேன். அவங்க மெஷின் ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த மெஷின் வந்து per செகண்டுக்கு 8 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ஸ்பின் ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு அதில் ஃபோர்ஸ், அந்தளவுக்கு அது ஸ்பீடாக ஸ்பின் ஆனால் தான் அதுலேருந்து கிடைக்கிற அந்த த்ரஸ்ட் ஆக்சலரேஷன் வந்து சேம் இந்த சோயூஸ் எம்எஸ் ராக்கெட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே ஃபீல் பண்ண முடிஞ்சு. அப்படியே கொஞ்சம் ஏதோ ஒரு பெரிய ஃபோர்ஸ் வந்து ஹார்ட்டை வந்து நம்ம அந்த சீட்டோட மெர்ஜாக்குற அளவுக்கு அப்படியே ஃபோர்ஸாக நம்மளை புஷ் பண்ணது நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த ட்ரைனிங் அவங்க 1 minute நீங்கள் ஹோல்ட் பண்ணாலே அது அதிகம் அப்படின்னாங்க. நான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கும் அதிகமாக 1 minute 20 seconds நான் ஹோல்ட் பண்ணேன். ஏன்னா 1 minute ஆகும்போதே அவங்க அது வீடியோவில் கேட்பாங்க, ஷுட் ஐ ஸ்டாப் அப்படின்னு. நான் வந்து இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு லிமிட் போகலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா நல்லா பண்ணலாம் அப்படின்னு. இன்னொன்று நானும் கான்ஃபிடென்ஸ், எனக்கு வேறு எந்த ஒரு பெயினோ அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணலை. ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கும் அதிகமாக ஃபஸ்ட் டைமாக அந்த ப்ரொஃபைல் அந்த சென்ட்ரிஃபியூஜ் மெஷினில் மிலிட்ரி இன்ஸ்டியூஷனில் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க அதுக்கடுத்து சொன்னாங்க, இந்த சென்ட்ரிஃபியூஜ் மெஷினில் பண்ண ஃபஸ்ட் கேண்டிடேட், அதுலேயும் ஃபீமேல் கேண்டிடேட் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. இது போலண்ட் ஹிஸ்ட்ரியிலேயே இது முதல் தடவை அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப ஒரு வேல்யூபிள் மூமெண்ட்டாக எனக்கு இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி அதை நான் ட்ரைனிங் முடிக்கிறதுக்கு. அடுத்து ஹைப்போபாரிக் சேம்பர்னு ஒரு ட்ரைனிங். நமக்கு சடனாக ராக்கெட்லேருந்து நம்ம ஹை ப்ரெஷர் இருக்கிற ஜோனுக்கு நம்ம போகிறப்ப ப்ரெஷர் லெவல் சேஞ்ச் ஆகும். அப்புறம் பாடி எப்படி ரியாக்ட் ஆகும், நம்முடைய லங்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகும், நம்முடைய இயர் ட்ரம் எப்படி ரியாக்ட் ஆகும், சடனாக பர்ஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியறதுக்காக ஒரு ப்ரெஷரைஸ்ட் ஒரு கேபின், ஒரு ஸ்மால் கேபினில் நம்மளை உட்கார வச்சு 1/2 an hour கம்ப்ளீட்டாக ஆக்சிஜன் மட்டும் நம்மளை மாஸ்க் வந்து சுவாசிக்க வைப்பாங்க. அப்போ அந்த மாஸ்கில் வந்து நம்ம சுவாசிக்கிறப்ப நம்ம உடம்புல இருக்கிற நைட்ரஜன் நிறைய வந்து நைட்ரஜன் எதுவும் இல்லாமல் இந்த ட்ரைனிங்க்கு அது சப்போர்ட் ஆகுன்றதா ஃபஸ்ட்டு 1/2 an hour ஆக்சிஜன் மட்டும் சுவாசிக்கிறோம். அதுக்கடுத்து அந்த சேம்பரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த சேம்பரில் 10,000 feet 3,000 feet 3,000 10,000 இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ப்ரெஷர் லெவல் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா. ஸோ இதோட 30,000 feet வரைக்கும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ப்ரெஷர் லெவல் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுது, சடன் இன்க்ரீஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த இதில் ஹேண்டில் பண்ண முடியுதான் செக் பண்ணுவாங்க. நல்லா ஹேண்டில் பண்ண முடிஞ்சு தென் ஆஸ்ட்ரோநாட் ஸ்பேஸ் வாக் பண்ணுறப்ப, ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பிஸியாக இருக்கிறப்ப, அவுட் ஆஃப் த ஸ்பேஸ் ஸ்டேஷன் அவங்க ஆக்சிஜன் டேங்க் யூஸ் பண்ணுவாங்க. ஒர்க் பிஸியில் சில நேரம் ஆக்சிஜன் தீர்ந்து போகிறது, எம்டி ஆகுறத அவங்களால ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. அப்போ சடன் ஹைபாக்சியா வந்து அவங்க இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ஓவர் கம் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுறதுக்காக வித் ஆக்சிஜன் மாஸ்க் நான் யூஸ் பண்ணி தான் அந்த ட்ரைனிங்கில் இருக்கிறேன் ஹைப்போபாரிக் சேம்பரில். ஸோ எனக்கு ஒர்க் கொடுத்தாங்க. அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப
அவங்க நமக்கு தெரியாமல் ஆக்சிஜன் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் நம்மளால் பண்ண முடியுதா, இது வந்து ஒரு மேஜர் இன்சிடென்ட் ஆகிடக்கூடாது, அதனால் ப்ரிவென்ட் பண்ண முடியுதா, அதெல்லாம் செக் பண்ணாங்க. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அது முடிஞ்சுது. இதுக்கப்புறம் ஸ்கூபா டைவிங்ஸ், ஏன்னா ஃப்ளோட் பண்ணி நம்ம ஸ்பேஸ் வாக்னாலே ஃப்ளோட்டிங் தான், அதுக்கு பேசிக் நமக்கு ஸ்கூபா டைவிங் தெரியணும். ஸோ ஸ்பேஸ் ஸ்டேஷன் அண்டர் வாட்டர் வச்சு நமக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேசிக் ஸ்கூபா டைவிங் தெரியணும். அதுக்கு டீப் டைவர் லைசன்ஸ் எடுக்கணும், நைட் டைவிங் லைசன்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் போலண்டில் அட்டென்ட் பண்ணேன். பிலா அப்படின்ற இடத்துல அட்வான்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இது நான் ஆல்ரெடி யுக்ரைனில் நான் ஸ்கூபா டைவிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு பயமோ இல்லை டிலே ஆகாமல் அந்த வித்தின் த பீரியடில் நான் முடிக்க முடிஞ்சது. தென் ஸ்கை டைவிங், நம்ம எர்த்துக்கு ரிட்டர்ன் வரப்போ அவங்க பண்ணியிருக்க அப்பாயின்மெண்ட் பிளேஸில் நமக்கு லேண்ட் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு காட்டுலையோ இல்லை வேறு எங்கேயாவது லேண்ட் பண்ணுறதோ ஒரு எமர்ஜென்சி, இப்போ டைவ் பண்ணணும், வெளியிலேருந்து நமக்கு கேப்சூல்லேருந்து வெளியில் டைவ் பண்ணணும்னா ஸ்கை டைவராக இருக்கணும், ஸ்கை டைவிங் பண்ணி ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ அதுக்குரிய ப்ராக்டிஸ் எனக்கு கொடுத்தாங்க. கிராக்கோ சிட்டியில் நடந்துச்சு. அது தவிர சர்வைவல் ட்ரைனிங், ஒரு காட்டுக்குள்ளே நம்ம லேண்ட் ஆகிட்டோம், நம்ம லேண்ட் பண்ண வேண்டிய இடத்துலேருந்து மாறி வேறு எங்கேயோ லேண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா எப்படி நேவிகேட் பண்ணுறது, எப்படி அந்த காட்டுக்குள்ளே சர்வை பண்ணுறது, நமக்கு சர்வைவிங் ஸ்கில்ஸ் இருக்கா. இது காட்டுக்குள்ளேன்னு மட்டும் இல்லை, ஒருவேளை ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தனியாக மாட்டிக்கிட்டோம், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், இதில் சர்வைவிங் ஸ்கில் எப்படி இருக்குது, உங்களால் எப்படி அது தைரியமாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி எப்படி அதிகப்படுத்துகிறீங்க அப்படின்றதெல்லாம் கற்றுக்கணுன்றதுக்காக ஆல்ஸ்டின் அப்படின்ற சிட்டியில் இருக்கிற காடுகளுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் இன்ஸ்ட்ரக்டரோட எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. பேசிக் ஃபயர் மேக்கிங், டென்ட் மேக்கிங்கில் இருந்து கேம்ப் மேக்கிங்கில் இருந்து எல்லா விதமான ட்ரைனிங்கும் அதில் இன்க்ளூடாக இருந்துச்சு. ஆர்க்கியரி ட்ரைனிங் இருந்துச்சு, ஃபயர் ஷூட்டிங் ட்ரைனிங் இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாமே ஃபோக்கஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கன் ஷூட்டிங், எல்லா விதமான ட்ரைனிங்கும் அந்த சர்வைவல் ட்ரைனிங் இன்க்ளூடாக இருந்தது. அடுத்து ராக்கெட் ஒர்க் ஷாப் அப்படின்னு ஒரு ட்ரைனிங். இந்த ட்ரைனிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ராக்கெட்டுடைய பேசிக் சிஸ்டம் என்னது, அதோடைய டிசைன் என்ன, அதோட பார்ட்ஸ் எப்படி வந்து செயல்படுது பற்றின நமக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ அது ஓன் ராக்கெட் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஒரு டே அண்ட் நைட் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஃபஸ்ட்டு ராக்கெட்டோடைய டிசைன் ரெடி பண்ணி அது கூட ஒவ்வொரு பார்ட்ஸும் எங்களுக்கு பல்காக வரும். எல்லாமே ஹேண்டாக ஒர்க் பண்ணணும். சின்ன சின்ன மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம், பட் வந்து மோஸ்ட்லி ஹேண்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் டிசைன்ஸ் பண்ணி அதோடைய ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி அதோடைய அவுட்லுக் ரெடி பண்ணி தென் வந்து அதை ரெண்டாக டிவைட் பண்ணுற மாதிரி பேராஷூட் ரெடி பண்ணி ஆட் பண்ணோம். நான் என்னுடைய ராக்கெட் வந்து ஒரு 6 ஃபீட்டில் ஆலைஃப் இந்தியா அப்படின்னு அதுக்கு நான் நேம் வச்சேன். அதுக்கு 6 ஃபீட்டில் நான் அதை ரெடி பண்ணி நாங்கள் லான்ச் பண்ணோம். என்னோடய ராக்கெட் வந்து ஒரு 1000 ஃபீட் வரைக்கும் அது லான்ச் ஆகி நான் உள்ளே வந்து பேராஷூட் செட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அது ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த சென்சர் மூலமாக அது பேராஷூட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அது அகைன் வந்து பத்திரமா லேண்ட் ஆச்சு. ஸோ அது ஓன் ராக்கெட் ரெடி பண்ணி அதை லான்ச் பண்ணி அது பத்திரமா லேண்ட் ஆக பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ராக்கெட்டுடைய டிசைன் பற்றி, அதோடைய பார்ட்ஸ் பற்றி, ஏன் அது வந்து ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் தான் இருக்கணும், ஏன் இந்த மெட்டீரியல்ஸில் தான் அதை ரெடி பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் திஸ் ட்ரைனிங்ஸ் ஒரு 10 வகையான ட்ரைனிங் போலண்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்தியா வந்தேன். ஸோ இதோடைய தேவைகளும் நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலி இதுக்கெல்லாம் நம்ம தான் மணி பே பண்ணுற மாதிரி பே பண்ணி ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருந்தது. நிறைய பேருடைய சப்போர்ட் வந்து இதில் காரணமாக இருந்தது. அகைன் ஏஆர் ரஹ்மான் சார் ஹெல்ப் பண்ணாங்க, சாலமன் பப்பியா சார், நிறைய சிறிய அமைப்புகள் பெரிய அமைப்புகள் முடிந்த அவங்களோட என்ன முடியுமோ அந்த உதவியை எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இந்த ட்ரைனிங்க்கு இருக்கிற எல்லா செலவுகளும் இது மூலமாக கவர் ஆச்சு. விஜய் சேதுபதி சார் அவருடைய கான்ட்ரிபியூஷன் எனக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேருடைய சிறிய பெரிய உதவிகள் வந்து தான் இந்த ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணனால முடிஞ்சது. அவங்க கொடுத்த ஒவ்வொரு ஸ்பான்சர்ஷிப்க்கும் நான் அது கரெக்டாக அந்த ட்ரைனிங் எல்லாம் நான் முடிச்சு நேர்த்தியாக நான் இந்தியா அகைன் நான் வந்தேன். ஏதாவது ஆக்சிடென்டலாக ஏர்க்ராஃப்ட் ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா எப்படி ரெக்கவர் பண்ணணும், எமர்ஜென்சி வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸ்டால்ஸ் ஆச்சு அப்படின்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் சொல்லி தருவாங்க. எப்படி இந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரியெல்லாம். அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, இல்லை இதுக்கு மேலே எங்களால் இது பண்ண முடியாது, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைனிங் ஹோல்ட் பண்ணிடலாம், நீங்கள் பே பண்ணிவிட்டு கன்டினியூ பண்ணுங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். சவுத் ஆஃப்ரிக்காவில் மட்டும் பிபிஎல் ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ் வரைக்கும் அதுக்கு ஒரு 8 எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ்க்கு அகைன் ஒரு 11 எக்ஸாம், டோட்டலாக அரௌண்ட் 21 எக்ஸாம்ஸ் நம்ம கிளியர் பண்ணணும். சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே.
Rubilux Rockfort Paints.